இங்க இருக்கிற எத்தனை பேர், இங்க உட்கார்ந்து இருக்கிற சகோதரிகள்ல தங்கச்சிங்கள்ல எத்தனை பேர், சார் நான் தான் முதல் முறையா காலேஜ் வந்து படிக்கிறேன், முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. சேர்மன் சார், செக்ரட்டரி சார், கரஸ்பாண்டன்ட் சார், தூக்கிய அத்தனை கைகளையும் தூக்கி விட்ட பெருமை உங்களையே சார். முதல் தலைமுறை பட்டதாரிங்கிறது உங்களுக்கு சாதாரணமா இருக்கும். என் குடும்பத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் போறேன்னு, அது சாதாரண விஷயமே இல்லமா. லட்சத்துல ஒருத்தருக்கு நடக்கிற விஷயம், மறந்துடாதீங்க. லட்சத்துல ஒருத்தருக்கு நடக்கிற விஷயம். முதல் தலைமுறை பட்டதாரி என்பவன் அவன் மட்டும் படிப்பதில்லை, அவன் மட்டும் பட்டதாரி ஆவதில்லை. முதல் தலைமுறை பட்டதாரியாக ஆகக்கூடிய பெண் ஒரு தலைமுறையே பட்டதாரியாக மாற்றப் போகிறாள் என்பதற்கான விதை அந்த பெண்ணினுடைய படிப்பு. இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வசதியா இல்லைனாலும் இருக்கிறதுக்கு டீசெண்டா ஒரு வீடு இருக்கு, படிக்கிறதுக்கு ஒரு அருமையான கல்லூரி இருக்கு, சொல்லித்தருக்கு அற்புதமான ஆசிரியர்கள் இருக்காங்க. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு ஜெயிக்கலன்னு வச்சுங்களேன், அது நம்முடைய தவறு, அது நம்முடைய தவறு சகோதரிகள். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க பக்கத்துல இருந்து 1000 கஷ்டத்தை பார்த்திருப்பீங்க, அம்மா அப்பா கஷ்டத்தை. ஒரு தாய் தான் கஷ்டப்படுறத சொல்லி சொல்லி காமிப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணிட்டா கூட 10 மாசம் சுமந்து பெற்றேன் இப்படி பண்ணிவிட்டியே, 10 மாசம் சுமந்து பெற்றேன் இப்படி பண்ணிவிட்டியேன்னு. ஒரு தந்தை தன்னுடைய கஷ்டத்தை தன் குழந்தைகளிடம் சொன்னதாய் வரலாறு கிடையாது. அதனால்தான் அவருக்கு பெயர் தந்தை. உங்க அப்பா மூட்டை தூக்கலாம், உங்க அப்பா ஒரு சாதாரண டீ கடையில வேலை செய்யலாம், உங்க அப்பா வேலை பளு தாங்காமல் குடித்து விட்டு கூட தெருவில் கிடக்கலாம். அவர்தான் உங்கள் தந்தை என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் தந்தையோட நிலைமை மாறணும், உங்க தாயோட நிலைமை மாறணும், உங்க குடும்பத்தோட நிலைமை மாறணும்னா நீங்க படிக்கணும். படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்து நீங்க நல்ல வேலைக்கு கம்பீரமா வரணும். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இந்தியாவுடைய இளைஞர் சக்தி என்பது மிக மிக பெரியது. அந்த மிக மிக பெரிய சக்தியை ஆக்கப்பூர்வமான வழியில கொடுக்கணும். நீங்க எந்த துறை வேணா எடுத்து படிங்க, அதுல பெரிய ஆளா வாங்க, உங்களோட பேஷனா இருங்க, உங்க பேஷனேட்டா இருங்க. உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அதற்கான வயது இது கிடையாது, படிக்கிற வயது இந்த வயது. படிங்க, படிச்சா மட்டும்தான் உலகம் மாறும், படிச்சா மட்டும்தான் உலகத்தை திருத்த முடியும். 10,000 நாட்கள் சிறையில் இருந்துட்டு வெளியில வந்த நெல்சன் மண்டேலாவை பார்த்து பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், 10,000 நாட்கள் நெல்சன் மண்டேலா அவர்களை சிறையில் இருந்தீர்கள், என்ன கற்றுக்கொண்டீர்கள்? நெல்சன் மண்டேலா சொன்னாரு, நிறைய படிக்க கற்றுக்கொண்டேன். 35 வருஷம் ஒரு நாள் லைப்ரரி போய் ஒரு 5 ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு உங்களோட லெக்சரர்ஸ் உங்ககிட்ட சொன்னா, லைப்ரரிக்குள்ள போறது, புக்ஸ் எடுக்கிறது, படிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். 35 வருஷம் தன்னுடைய வாழ்நாளை நூலகத்திலேயே கழித்தான் கார்ல் மார்க்ஸ். அதனாலதான் மூலதனம் என்கிற ஒரு நூலை எழுதி உலகத்தினுடைய தொழிலாளர்களுடைய பார்வையை உலகத்தினுடைய கவனத்திற்கு திசை திருப்பினான். படிச்சா மட்டும்தான் இந்த உலகம் மாறும், இல்லைன்னா மாறவே மாறாது. பெண்கள் படிச்சே ஆகணும். காரணம், உங்களை சுற்றி இருக்கிற உலகம் மிக மிக கொடூரமான உலகம். இந்த உலகத்திலிருந்து நீங்க தப்பிக்கணும், இந்த உலகத்திலிருந்து நீங்க மீண்டு வரணும், இந்த உலகத்தில் நீங்க வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சத்தமா என்ன பண்ணணும்? படிக்கணும், வெறித்தனமா படிக்கணும், பெரிய லட்சிய கனவுகளோட படிக்கணும். எந்த கிராமத்து வீடுகளில் வசித்தோமோ அந்த கிராமத்து வீட பங்களாவா மாத்திர வரைக்கும் படிக்கணும். எந்த கிராமத்து தெருக்களில் சாலைகள் இல்லையோ அந்த சாலைகளை பற்றி ஊர் உலகம் எங்கும் இருக்கிற மக்கள் பேசுகிற வண்ணம் படிக்கணும். எந்த தெருவுல, எந்த கிராமத்துல, எந்த ஊர்ல நாம இருக்கோமோ, நிறைய பேர் எந்த ஊர்னு கேட்டா தர்மபுரின்னு சொல்லுவீங்க. தர்மபுரியா ஊருன்னு கேட்டா இல்லைங்க பக்கத்துல, அதுவும் ஊருன்னு கேட்டா இல்லைங்க அதுக்கு பக்கத்துல. நீங்கள் பிறந்த கிராமத்தினுடைய பெயரை சொல்ல கூட உங்களுக்கு வெக்கமா இருக்கும். காரணம் என்ன? யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாத நம் கிராமத்தினுடைய பெயரை படித்து படித்து இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தோழிகளே, படித்து விட்டு இந்த உலகத்திடம் பேசுங்கள். உலகம் உங்கள் காலடியில் மண்டியிட்டு கிடக்கும். இது வரலாறு. என்ன இருக்கோ அதை வச்சு சாதிங்க. ஒரே ஒரு தீக்குச்சி தான், அதை வச்சு தீபமும் ஏற்றலாம், காட்டையும் கொளுத்தலாம். தீக்குச்சி என்பது ஒரே தொழிலை செய்கிற ஒன்று. அதை பயன்படுத்துகிற கைகளை பொறுத்தது மாறும். அந்த மாதிரிதான் உங்க கையில் இருக்கிற படிப்பு. என்ன வேணா பண்ணலாம், என்ன மேஜிக் வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் உங்க வாழ்க்கையில. இப்ப உலக தடகள போட்டியில இந்தியாவுக்கு முதல் முறையா ஒரு ஓட்டப்பந்தயத்துல கோல்டு மெடல் கிடைச்சதுன்னா அது ஹிமா தாஸ் என்கிற ஒரு பெண்மணி சாதிச்சா. அசாம் மாநிலத்துல ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல, விவசாய கூலிக்கான குடும்பம். அந்த குடும்பம்
நெல்லை அறுத்துவிட்டு மீதி இருக்கிற அந்த விவசாய நிலத்துல கூட இருக்கிற கிராமத்து பசங்களோட ஃபுட்பால் விளையாடும் அந்த பொண்ணு. இந்த பொண்ணு வேகமா ஓடுதேன்னு பார்த்து உள்ளூர்ல இருக்கிற ஒரு ஆசிரியர் கூப்பிட்டு, அம்மா நீ 100 மீட்டர் 200 மீட்டர்ல ஓடுறியான்னு கேட்டதுக்கு ஓடுறேன் சார்னுச்சு. ஓட ஆரம்பிச்சது அந்த பொண்ணு. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஓடிச்சு. அந்த அசாம் மாநிலத்தினுடைய தடகள போட்டியினுடைய ஹெட் சீஃப் தலைமை ஆளு நிப்பான் தாஸ்னு ஒருத்தர். அவர் பாக்குறாரு, என்னடா கால்ல ஒரு சரியான ஷூ கூட இல்ல, இவ்வளவு மட்டமான ரோட்ல விக்கிற ஷூவை போட்டிருக்க அந்த பொண்ணு, லேஸ் கூட கரெக்டா கட்டல, ஷூ லேஸ் கூட கரெக்டா கட்டல, ஒல்லியான கருத்த தேகம், மின்னல் வேகத்துல பாஞ்சு போறாள், யாரு பாய்வன் கேட்கிறாரு. அந்த பொண்ணு பேர் ஹிமா தாஸ் சார். இங்க டிங் அப்படின்னு ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணு, சூப்பரா ஓடுவா சார். உள்ளூர் ஆசிரியர் ஒருத்தர் இனம் கண்டுபிடிச்சு 100 மீட்டர் 200 மீட்டர்ல பயிற்சி கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. உடனே நிப்பான் தாஸ்க்கு ஒரு ஆசை, அங்கிருந்து கவுகாத்திக்கு அழைச்சிட்டு போய் இவரை 400 மீட்டர்ல ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கணும், இவ்வளவு உலகம் முழுக்க நம்ம வந்து பிரபலப்படுத்தணும், இந்தியாவினுடைய மாபெரும் சொத்துன்னு அந்த கண்களுக்கு தெரியுது, அந்த பயிற்சியாளருடைய கண்களுக்கு ஹிமாதாஸ் தெரியுது. ஹிமாதாஸோட அப்பாட்ட போறாரு, உங்க பொண்ணை இந்த கிராமத்துல இருந்து கூட்டிட்டு போறேன், கவுகாத்திக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னோட அமுச்சு வைக்கிறீங்களா, உங்க பொண்ணு வாழ்க்கையில சூப்பரா இருப்பா அப்படிங்கிறாரு. நீ யோசிச்சு பாருங்க, உங்க பொண்ணை நான் கூட்டு போறேன்னு சொன்னோன்னே அவங்க அப்பா சொல்றாரு, நான் சில கண்டிஷன் சொல்றேங்கிறாரு. என்ன கண்டிஷன் கேக்குறாங்க. நிப்பான் தாஸ் அவருக்கு பயம், பணம் கேட்பாரோ இல்ல பொருள் உதவி கேட்பாரோ இல்ல ஏதாவது ஸ்காலர்ஷிப் கேட்டுருவாரோ, என்ன மாதிரி இது ஆஃபர் நம்மகிட்ட கேட்க போறாருன்னு தெரியலையேன்னு ஒரு தயக்கத்தோட சொல்லுங்கிறார். ஹிமாதாஸினுடைய தந்தை சொல்லுகிறார், 3 வேளையும் என் பெண்ணுக்கு உணவு கொடுப்பதாக இருந்தால் அவளை இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அதை கேட்டு உடஞ்சு வீட்டிலேயே உட்கார்ந்தார் நிப்பான் தாஸ். சார் 3 வேளை இது வரைக்கும் உங்க பொண்ணு சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்டது இல்லை சார். 3 வேளையும் முழுமையான உணவு என்பது என் மகள் வாழ்நாளில் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு தந்தையாக எனக்கு ஆசை, 3 வேளை சோறு மட்டும் போடுங்க என் பொண்ணுக்கு, அவளை என்ன வேலை வேணா வாங்குங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு காலை தொட்டு கும்பிடுறாரு. நிப்பான் தாஸ் அழுதபடி மறுபடியும் அவருடைய கால்களை தொட்டு கும்பிட்டு உங்க பொண்ணு எப்படி வருவான்ட்டு கூட்டிட்டு போறாரு. உலக தடகள போட்டி நடக்குது பின்லாந்துல. முதல் 400 மீட்டர் தடகள ஓட்டப்பந்தய போட்டியில முதல் 320 மீட்டர் ஹிமாதாஸ் பின்தங்கி இருக்கிறாள். எல்லாருக்கும் ஒரு வருத்தம், இந்தியா முழுக்க கவலை தோய்ந்த பார்வை. கடைசி 80 மீட்டரில் உலகத்தில் ஓடி இருந்த அத்துணை பெண்மணிகளையும் தாண்டி இந்திய பெண்மணி முதலாவதாக வந்து இந்தியாவிற்கான தங்கத்தை முதலில் பெற்றுத்தந்த வரலாற்றை படைத்தார்.